2026க்குள்ள நீங்க ஒரு மில்லியனர் ஆகணுமா? இது வெறும் கனவில்ல, இது ஒரு பிளான். இந்த பகுதியில நாம வெறும் மோட்டிவேஷனை பத்தி மட்டும் பேச போறதில்ல, மில்லியனர் ஆகிறதுக்கான உண்மையான, நீங்களே உடனே செயல்படுத்தக்கூடிய சில வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, நான் ஒரு விஷயத்த நேரா சொல்றேன். கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். நாம பணத்தை பத்தி யோசிக்கிற விதத்தை, அதை சம்பாதிக்கிற விதத்தை ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. 2026ல கோடீஸ்வரர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது மாசம் மாசம் வர்ற சம்பளம், அப்புறம் எஸ்ஐபி, இது மட்டும் தானா? அப்போ அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்மள் பலரும் இந்த வழியில தான் போறோம், ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. சாரி, ஆனா அந்த திட்டம் மட்டும் நிச்சயமா வேலைக்காகாது. என்னது? ஷாக்கா இருக்கா? ஆனா உண்மை இதுதான். ஏன்னா 2026ல மில்லியனர்கள் உருவாகிற விதமே டோட்டலா மாறப்போகுது. வெறும் சம்பளமும் சேமிப்பும் மட்டும் இனிமே பத்தவே பத்தாது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுக்கு பேர் தான் சிஸ்டம் திங்கிங். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தினமும் கடுமையா உழைக்காம உங்களுக்காக வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு தர்ற சில சிஸ்டம்ஸை உருவாக்குறது. இதுதான் 2026க்கான உண்மையான மில்லியனர் ப்ளூ பிரிண்ட். சரி, இப்போ நம்ம பார்க்க போற முதல் முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட நேரத்தையும் உழைப்பையும் மட்டும் வச்சு சம்பாதிக்கிறத விட்டுட்டு லெவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்த ஆரம்பிக்கணும். என்னது லெவரேஜா? அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்க, பழைய வழி ரொம்ப சிம்பிள். நம்ம நேரத்தை கொடுத்து ஒரு மாச சம்பளம் வாங்குறோம். இதுல நம்ம வளர்ச்சிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா 2026க்கான புது வழி அப்படி இல்ல. உங்களுக்காக பணம் சம்பாதிக்கிற சொத்துக்களை உருவாக்குறது. இங்க உங்க வளர்ச்சிக்கு எல்லையே கிடையாது. இந்த லெவரேஜ் எப்படி வேலை செய்யும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உருவாக்குற ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்காக 24 மணி நேரமும் வேலை செய்யும். நீங்க நிம்மதியா தூங்கும்போது உங்க யூடியூப் வீடியோ பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கும். உங்க டிஜிட்டல் ப்ராடக்ட் உலகத்துல யாருக்கு வேணும்னாலும் விற்கலாம். ஏன், மத்தவங்க உங்களுக்காக நடத்துற ஒரு பிசினஸ் கூட உங்களுக்கு வருமானம் தரும். இதெல்லாம் தான் லெவரேஜ். இப்போ ஒரு நிமிஷம் உங்களையே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. நான் தினமும் வேலைக்கு போகலன்னாலும் என் வருமானம் கொஞ்சமாவது வளருமா? உங்க பதில் இல்ல அப்படின்னா நாம நம்ம வருமான முறைய மாத்தியே ஆகணும்னு அர்த்தம். இது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். மில்லியனர்கள் கண்ணுல பட்டதெல்லாம் கத்துக்கிறதில்ல. எது அதிகமா பணம் சம்பாரிச்சு தருமோ அந்த ஒரு திறமையில கவனம் செலுத்துறாங்க. இதுதான் நம்மளோட இரண்டாவது முக்கியமான நகர்வு. அப்போ 2026ல ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஹை வேல்யூ ஸ்கில்ஸ் தேவை? பிசினஸ்க்கான ஏஐ ஆட்டோமேஷன், டேட்டா அனாலிசிஸ், டெக்னாலஜி யூஸ் பண்ணி சேல்ஸ் பண்றது, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃபைனான்ஸை ஒரு கதை மாதிரி சொல்ற திறமை. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இனிமே கேம் சேஞ்சர். இதுல ஏதாவது ஒன்னு தேர்ந்தெடுத்து அதுல மாஸ்டர் ஆகுங்க. அடுத்த மூணாவது முக்கியமான விஷயம் நம்மளோட மணி மைண்ட் செட்டை மாத்துறது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பண விஷயத்துல நம்ம மூளைய 3 தனித்தனி பாகமா பிரிச்சு யோசிக்கணும். நிறைய பேர் பண விஷயத்துல ஏன் தடுமாறுறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது, முதலீடு பண்றது, செலவு பண்றது எல்லாத்தையும் ஒரே மூளைய வச்சுதான் யோசிக்கிறாங்க. இதனால எமோஷனல் ஆகி குழம்பி போய் தப்பான முடிவுகளை எடுக்கறாங்க. ஆனா ஜெயிக்கிறவங்க இந்த 3 விஷயத்தையும் தனித்தனியா ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சு செய்றாங்க. இது எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். முதல்ல சம்பாதிக்கும்போது அக்ரெசிவா இருங்க. உங்க திறமைய வச்சு வருமானத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. 2வது, முதலீடு பண்ணும்போது ரொம்ப டிசிப்ளின்டா இருங்க. சம்பளம் வந்ததும் யோசிக்காம ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. கடைசியா செலவு பண்ணும்போது ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. முதலீடு போக மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும்தான் செலவு செய்யணும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பணத்தோட உண்மையான வேலை பெரிய பெரிய ஆடம்பர பொருட்களை வாங்குறதில்ல. அது நம்ம சுதந்திரத்தை வாங்குறது. ஆமா, உங்க நேரத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறது. சரி, உங்களுக்கு நேரத்தை வாங்கி தரக்கூடிய சொத்துக்கள்னா என்ன? டிவிடெண்ட் தர பங்குகள், மாசம் மாசம் உங்களுக்கு லாபம் தர பிசினஸ், வாடகை வருமானம், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து வர வருமானம், இது எல்லாமே உங்களுக்காக பணம் சம்பாதிச்சு உங்க நேரத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நாம இப்போ கடைசி ஆனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க வாழ்க்கைய ஒரு கம்பெனி ஊழியர் மாதிரி பார்க்காம அந்த கம்பெனியோட சிஇஓ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். உங்க வாழ்க்கையோட மொத்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தையும் மாத்தி அமைக்கணும். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு ஊழியரா உங்க ரெஸ்யூமே மட்டும்தான் உங்க அடையாளம். நீங்க வாய்ப்புக்காக காத்திருக்கணும். ஆனா உங்க வாழ்க்கைக்கு நீங்களே சிஇஓவா இருந்தா நீங்க ஒரு பர்சனல் பிராண்ட உருவாக்குறீங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களே உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. நம்ம பலரும் ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறோம். ஆனா அது ஆபத்தான கேள்வி இல்ல. அதை விட ரொம்ப ஆபத்தான கேள்வி ஒன்னு இருக்கு.
அது நான் இந்த வாய்ப்பை எடுக்காம எதுவுமே செய்யாம இப்படியே இருந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கறது தான். ஒரு சிஇஓ மாதிரி யோசிக்க இந்த 4 விஷயத்த உங்க பழக்கமா மாத்திக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் உங்க இலக்குகளை ரிவ்யூ பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் உங்க பண வரவு செலவை செக் பண்ணுங்க. ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமா எமோஷனல் ஆகி தேவையில்லாம செலவு பண்றத உடனே நிறுத்துங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லியனர்கள் மத்தவங்களை விட கடுமையா உழைக்கிறதில்ல. அவங்க சிறப்பா முடிவெடுக்கறாங்க. வெறும் வேலை செய்யறதுல கவனம் செலுத்தாம வேலை செய்யறதுக்கான சிஸ்டம்ஸ உருவாக்குறதுல கவனம் செலுத்துறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் என்னன்னு பாப்போமா? ரெடியா? நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. நாம இப்பவே செயல்பட்டாகணும். இது ஒரு எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த உண்மை. நீங்க மத்த எல்லாரும் செய்யற அதே சராசரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சராசரியான முடிவுகள் தான் கிடைக்கும். கூட்டத்துல இருந்து தனிச்சு நிக்கணும்னா நீங்க வித்தியாசமா செயல்பட்டாகணும். இந்த முழு பகுதியோட மையக்கருத்து இதுதான். நீங்க வெறும் உழைப்ப மட்டும் நம்பாம உங்களுக்காக வேலை செய்யும் அமைப்புகளை, அதாவது சிஸ்டம்ஸ உருவாக்க ஆரம்பிச்சா நீங்க உண்மையான செல்வத்தை உருவாக்குறீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 இன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க இன்னிக்கே செயல்பட ஆரம்பிக்கிற அளவுக்கு அது பக்கத்துல தான் இருக்கு. அதே சமயம் உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்திக்கிற அளவுக்கு தூரத்திலயும் இருக்கு. என்ன செய்ய போறீங்க? முடிவு உங்க கையில தான்.